நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருந்தார்ல, இங்கே பாருங்கள், இதுதான் நியூ ப்ராஜெக்டு. இது ஆனால் இன்னும் இந்த கருப்பு கல் இருக்குல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கொட்டினா ஆப்வியஸாக தெரியும். பட் அதுக்குள்ளே இது முடிஞ்சிச்சு. பட் ஆனால் பெருசாக ஹைலைட்டிங்காக இல்லைன்னு இது பண்ணி முடிச்சிட்ட பிறகு அங்கே பாருங்கள், நியூ ப்ராஜெக்டே அதுதான். இந்த ஷெட்டெல்லாம் குட்டி குட்டி ஷெட்டு, டாக் ஷெட் மாதிரி இருந்தது, பட் ஸ்டோரேஜ்க்காக தான் யூஸ் பண்ணோம். அதை கலட்டிட்டாரு. அப்புறம் இங்கே ஒரு பாபிக்யூ பண்ணுற ஏரியா மாதிரி ஷெட் இருந்தது, அந்த பேக் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதையும் கலட்டியாச்சு ஃபுல்லாக. அதுதான் இப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், பின்னாடி ஒரு குட்டி ஷெட் இருந்தது பேக் சைடில். நீங்கள் அவ்வளோ நோட் பண்ணியிருப்பீங்களா இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ பாருங்கள், இந்த இதுக்குள்ளே ஃபுல்லாக இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே பேக் சைடில் நான் போகிறேன். இந்த மண்ணுக்குள்ளே வந்து நிற்குது. ஸோ பேக் சைட் ஷெட்டையும் கலட்டியாச்சு. ஸ்ட்ராங் மேன் கட்டிட்டு இருக்காரு. என்னாச்சு பிடிக்கவா? ஆணியாக இருக்க ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பார்த்து பாருங்க. இப்போ கேட்டாங்க பிடிக்கவான்னு சொல்லிட்டு, பிடிக்காது அவருக்கு. அங்கங்கே ஸ்க்ரூவும் ஆணியுமாகவே நிற்குது. இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்பேஸே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இங்கே கொஞ்சம் அந்த கேப் ஜாஸ்தி ஸ்பேஸே இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன இப்படியே நிற்கிது? நீங்கள் ஒரு கண்ணாடியை போட்டு செய்யலாம்ல, டஸ்ட் எல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு. கவனமாம ஒரு ஆங்கிளில் நிற்கிது அது. ஆனால் இந்த ஷீட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது அந்த அதுக்கு மேலே போட வராதா ஃபிக்ஸ் பண்ணி? பிளாக் ஒன் இப்போ தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். அது ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது கேப்பு.
பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் அவளோட கேப். இந்த ஷெட் இருந்ததுனால தெரியல. இதுக்கடியில் என்ன சாமான் இருக்குது? இதுதான் பேஸா? இந்த பேஸை வச்சு தான் அந்த ஷெட்டே கட்டியிருக்காங்க. அது என்ன செராமிக் பிளேட்டா? அந்த அவங்க ஒரு குட்டி நாய் வச்சுருந்தாங்கல்ல, அதுக்கு வச்சுருந்துருப்பாங்களோ தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த லேண்ட்லார்ட் வந்து ஒரு குட்டி நாய் வச்சுருந்தாங்க. பாக்கெட் டாக் சைஸ்ன்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், நத்தையோட ஷெல்லு எவ்வளோ ஷெல்லு பாருங்கள். இந்த ஊரில் நத்தைங்க தான் எக்கச்சக்கமாக இருக்குது, ஆனால் எல்லாம் போயிடுச்சு. நம்மளோட ரோஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒயிட் ரோஸ் காமிச்சு. ஆனால் இது பாருங்கள், இப்போ விரிஞ்சு வெளியேர்னு இருக்குது. இது பாருங்கள், ஓப்பன் ஆகிற டைமில் பீச் கலரில் இருக்குது. இங்கே சந்தன கலரும் சொல்ல முடியாது, உள்ள எல்லோவாகவும் இருக்குது. இந்த கலரில் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். அது ஒரு கலர் ஸ்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும், அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதா? பிங்க் ஷேடும் வருது. ஸோ பிங்க்கு, அப்புறம் அப்படியே எல்லோ இல்லாமல் பீச்சும் இல்லாமல் அந்த கலர், அதுக்கப்புறம் பியோர் ஒயிட் ஆகிடும், வெள்ளை இருக்கும். இதில் கூட லைட்டாக ஒரு பீச் ஷேட் தெரியும். இங்கே பாருங்கள், ராஸ்பெரி போன வருஷம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் கம்மியாக வந்துருந்தது காய். இந்த வருஷம் எக்கச்சக்கமாக இருக்குது, கொத்து கொத்தாக இருக்குது. அதனால நல்லா அழகாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நிறைய காய் வச்சுருக்கு. இதில் பூ வந்திருக்கு. இது ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வளரவே வளராது, நத்தை சாப்பிட்டு போயிடும். ஆனால் பூ வச்சிருக்கு. இதுக்குள்ள இருக்க முடியுமா பார்க்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன். குட்டி இது அந்த லைட்டாக ஒரு பீச் கலர். இது ஒரு இன்னொரு வெரைட்டி ரோஸ் ஒன்று. இங்கே பாருங்க, அந்த ஒரு தண்டு இருக்குல்ல, நினைக்கிறேன் அது மஜந்தா கலர், அழகான கலர். வளர்ந்து நிறைய காய் பிடிச்சிருக்கு. ஸ்ட்ராபெரி நிறைய வச்சிருக்கு இந்த தடவை. ஆனால் இதெல்லாம் குட்டி குட்டி தண்ணி ஊற்றணும் இன்னைக்கு. இந்த பூ வந்துருச்சு. அப்போ இந்த பூ தான் சொன்னேன். செடி ஒரு மாதிரி இருந்தது, கட் பண்ணி விட்டோன்னா இங்கே பாருங்க, கட் பண்ணி விட்டோன்னா எல்லாம் அழகாக வளர்ந்துருச்சு. இந்த அடுத்த ஒரு செடி தான் அதுக்கு வச்சுருக்கேன், அதுவும் வளருது, பிடிச்சி. இதெல்லாம் காமிச்சிட்டு வருது. ஃபுல்லாக மொட்டையாக கட் பண்ணி விட்டேன். இனிமேல் தான் பூ வர டைம். ஆனால் நான் கட் பண்ணி விட்டேன், ஏன்னா பெருசாக வளம் இல்லாமல் மஞ்சள் அடித்து போயிருந்தது, அதனால் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த ரோஸ் பெருசாக வரவே இல்லை, என்னன்னு தெரியல. கட் பண்ணி விட்டப்போ 2-3 மொட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் இனிமேலாவது வளருது. இதில் என்னன்னு தெரியல, என்ன வச்சுருக்கேன்னு தெரியல, அப்படியே விட்டுட்டானா. இன்னும் ஒரு கிளை க்ரீனாக இருக்குது, என்னதுன்னே தெரியல. இது நிறைய வச்சுருந்ததில் எல்லாம் போயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது.
எல்லா காயும் கொட்டி போச்சு. இது ஒரு மாதிரி வாடி இருக்குதே மாமு இந்த செடி. இது ஃபுல்லாக என்ன இப்படி பூச்சி வச்சிருக்கு. கட் பண்ணி போடணும், இல்லைன்னா அப்படியே செடி எறும்பு ஃபுல்லாக. எறும்பு அடிச்சிருக்கு மாமு. இங்கே ஃபுல்லாக கருப்பாக இருக்கு. அப்படியே எறும்பு பார்த்து எறும்பு பாருங்க, இங்கே அப்படியே ஃபுல்லாக பிடிச்சி போயிருக்கு. கலட்டி போடணும், இல்லைன்னா ஃபுல்லாக. செடி எடுக்கவா?